ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் டெலிவரிக்கு அப்புறமா சாப்பிட்ற மாதிரி ஒரு பத்திய கருவாட்டு குழம்ப வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சுவையாகவும் சுலபமாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சிக்கணுங்க. அதுக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஒரு பேனில் நான் 5 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. எனக்கு காரம் வேணுங்கிறதுனால சேர்த்துருக்கேன். நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் பண்ணுறதா இருந்தால் இந்த வரமிளகா சேர்க்க தேவையில்லை. அப்புறம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அந்த கமர்ற ஸ்மெல் எதுவும் வராது. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. தீஞ்சு போயிடக்கூடாது, டேஸ்ட்டும் மாறிடும், அந்த மருத்துவ குணமும் மாறிடுங்க. அதனால் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா இதோடு சேர்த்து வறுத்துக்கணுங்க. புளி இந்த குழம்புக்கு ரொம்ப கம்மியாக தாங்க சேர்க்கணும். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறமா சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் வயிறு புண்ணாயிடும். அதனால் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்துட்டு அதை ஒரு வாட்டி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா தண்ணி சேர்த்து மையாக அரைச்சிக்கலாம். நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து கரிஞ்சிராமல் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடணும், அப்போ தான் நல்லது. அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாங்க. ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா நல்லா பழுத்த ஒரு தக்காளியாக எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு தக்காளியும் ரொம்ப அதிக அளவில் தேவைப்படாதுங்க. ஒரே ஒரு பழுத்த தக்காளி எடுத்து சும்மா ஒரு 1 பாதியமாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு வாட்டி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப லூஸாக இருந்தால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் மீடியம் திக்னஸில் நீங்கள் வைக்கிற மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் 2 பீஸ் அளவுக்கு மஞ்சப்பாறை கருவாடை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த கருவாடுனாலும் சேர்த்துக்கலாம். பால் சுறா சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லதுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு கருவாடாவது அந்த குழம்புல நல்லா கரைஞ்சிடணும். அப்போ தான் குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது கருவாடும் நல்லா வெந்துருச்சு. நான் 3 முட்டை உடச்சி சேர்க்குறேங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு கலந்து விடக்கூடாது. உங்களுக்கு முட்டை வேணும்னா சேர்த்துக்கலாங்க, இல்லைனா விட்டுடலாம். ஆனால் முட்டை சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போது சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்பு கூட எங்கள் ஊர் பக்கம் உளுந்தம்பருப்பு சோறு கூட இதை கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாங்க, உங்கள் இஷ்டம்தான். ஆனால் இந்த பருப்பு சோறு கூட கொடுக்கும்போது இது இன்னுமே ரொம்ப ஹெல்த்திங்க. அடுத்த வீடியோவில் இந்த உளுந்தம்பருப்பு சோறு எப்படி பண்ணணுன்னு நான் போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.